வணக்கம் நண்பர்களே. 6.3 எக்ஸாம்பிள் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கான்கேவ் மிரர், ரைட்டுங்களா? இப்போ மிரரை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இது போல்னா இதுலேருந்து வழியாக போகக்கூடிய அந்த ஆக்சஸ் நம்ம பிரின்சிபல் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த கான்கேவ் மிரருக்கு ஒரு ஃபோக்கல் லென்த் இருக்கும், கண்டிப்பாக ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். இந்த எஃப்லேருந்து 2 டைம்ஸ் இது அமையும். இதெல்லாம் காமன். எந்த மெஷர்மெண்ட்டும் இந்த போலில் இருந்தால் நம்ம எடுப்போம். அப்படி லெஃப்டில் வந்து அது மைனஸ், ரைட்டில் இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து ப்ளஸ். இது எல்லா ரூலும் நமக்கு தெரியும். இப்போ இந்த கேஸில் இந்த மிரருடைய ஃபோக்கல் லென்த்தை கொடுத்துருக்காங்க எஃப், தட் இஸ் 15 சென்டிமீட்டர். ஃபார் எனி கான்கேவ் மிரர் வி ஹவ் டு கன்சிடர் இட்ஸ் ஃபோக்கல் லென்த் அஸ் நெகட்டிவ். ஏன்னா லெஃப்ட் சைடில் தான் நமக்கு அது மாட்டும். ஸோ போல்லேருந்து லெஃப்ட் சைடில் வர்றதுனால அது மைனஸ். எஃப்ஐ குறிச்சிக்கிட்டிங்களா? அடுத்து இதில் ஒரு ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணுறோம். எங்கே? பிளேஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 சென்டிமீட்டர். See here, இந்த கான்கேவ் மிரருக்கு ஒரு நேச்சர் இருக்குது. நம்ம வந்து ஒரு ரஃபாக நான் சொல்கிறேனே, நம்ம இந்த டெரிவேஷன் மிரர் ஈக்குவேஷன் பண்ணும்போது சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு இந்த பக்கத்தில் நம்ம வந்து அந்த இதில் ஆப்ஜெக்ட் வைப்போம். இந்த இமேஜ் இங்கே தலைகீழாக சின்னதாக தெரியும், கரெக்டாக? இந்த இடத்துல அங்கே டெரைவ் பண்ணும்போது. இப்போ இந்த கேஸில் அந்த கேஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. எப்படின்னு பாருங்கள். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 சென்டிமீட்டர். அப்போ இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இங்கே வச்சுக்கலாம். இங்கே இமேஜின் பண்ணுவோம், இதுதான் ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் தூரத்தை என்னன்னு சொல்லுவோம்? யூன்னு சொல்லுவோம். லெஃப்ட்லேருந்து மெஷர் பண்ணுறதுனால அது மைனஸ். அப்போ மைனஸ் 20 சென்டிமீட்டர் யூவும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதனுடைய ஃபைனல் இமேஜ் எங்கே இருக்கும்? இதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆஸ் பர் மிரர் ஈக்குவேஷன், நம்ம மிரர் ஈக்குவேஷன் அப்படியே ஹேண்டில் பண்ணோன்னா 1/f ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/u. இதுதான் மிரர் ஈக்குவேஷன். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 1/v. அப்போ இப்படி எழுதிடலாம், 1/f மைனஸ் 1/uன்னு சொல்லி. அப்போ 1/fங்கிறது மைனஸ் 15, யூங்கிறது மைனஸ் 20. அப்போ இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1/20 மைனஸ் 1/15 இப்படி வருது, கரெக்டுங்களா? இப்போ இது எல்சிஎம் எடுத்து நம்ம அப்படியே ஒர்க் அவுட் பண்ணோம்னா 300. இங்கே 15 மைனஸ் 20ன்னு வந்துடும், தட் இஸ் மைனஸ் 5. அப்போ மைனஸ் 5/300. திஸ் இஸ் 1/v. அப்போ ஃப்ரம் திஸ் v ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 300/5, தட் இஸ் 60. அப்போ v இஸ் மைனஸ் 60 சென்டிமீட்டர். எந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் வரும்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இங்கே தெளிவாக இங்கே இந்த இடத்துல, ரைட், the object will be beyond center of curvature, 60 சென்டிமீட்டரில் இருக்கலாம். இப்போ இது மெக்னிஃபைட் ஆகிருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க? m ஈக்குவல் டு வரதுனால மைனஸ் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும், அதை வச்சுக்கிட்டேன். அப்போது உங்களுக்கு வந்து விக்கு வந்து 60, யூக்கு வந்து உங்களுக்கு 20. அப்போ மைனஸ் 3 இதுதான் ஆன்சர். இப்போ இந்த மைனஸ் சைனை வச்சுட்டு நம்ம வந்து இந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். மைனஸ் சைனை வச்சுட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பரை வச்சுட்டு போகிறேன். அப்போது இந்த இமேஜ் வில் பி மெக்னிஃபைடு. ஏன்னா 3 டைம்ஸ் ஆகிருக்கு, பாசிட்டிவ் மெக்னிஃபைடு. அடுத்தது இது ரியலாக வெர்ச்சுவலான்னு சொல்லணும். லெஃப்டில் இருந்தால் ஸ்க்ரீனில் தான் கிடைக்கும். அப்போ ஸ்க்ரீனில் தான் கிடைக்கும் அப்படின்னா இது வந்து ரியல் இமேஜ். அப்போது இது ரியல், ஓகேயா? தலைகீழே இருக்கும், ஏன்னா நெகட்டிவ் சைன் இருக்குல்ல. ஸோ த இமேஜ் வில் பி, இங்கே நான் வரைஞ்சிருக்கும் போது தலைகீழே வரைஞ்சிருக்கேன். அப்போ இன்வெர்ட். இதுதான் நேச்சர் ஆஃப் த இமேஜ். magnified, real and inverted, right? ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 6.4 நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம், முடிஞ்ச அளவு நான் ஈஸியாக செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது ஒரு கான்கேவ் மிரர், இது நம்முடைய பிரின்சிபல் ஆக்சஸ், சரிங்களா? அப்போ இதை போல்னு சொல்லணும். இது ஃபோக்கஸ், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஓகேங்களா? அப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அதனுடைய லென்த் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபோக்கல் லென்த்தில் 1/3ன்னு சொல்லிட்டாங்க, எல் கொடுத்துட்டாங்க. இதை இந்த தூரம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அது 2f, சரியா? இப்போ இதனுடைய இமேஜ் வந்து ஆக்சுவலாக இப்படி வரும். எப்படி சார் நீங்கள் வரைகிறீங்கன்னா, சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்டும் அங்கே அதே அளவு இமேஜை உருவாக்கும். அப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கு பிங்கிறது இது இமேஜ், இதை ஏ ப்ரைம்னு எடுத்துக்கலாம். இப்போ பிக்கு இந்த பி ப்ரைம் உருவாகணும். இது எங்கன்னு தான் நமக்கு தெரியாது. அப்போது இதனுடைய u தெரியணும், இதுக்கான இந்த v கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கு டாஸ்க்கு. கண்டுபிடிச்சா இது எவ்வளோ மெக்னிஃபை ஆகிருக்கு, இதை வந்து லாங்கிடியூட்னல் மெக்னிஃபிகேஷன் சொல்லுவோம்.
அதை நம்மளால் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஃபார்முலா வந்து எல் ப்ரைம் பை எல். ரைட்டுங்களா? இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் எல் ப்ரைம் கண்டுபிடிக்கணும். அப்போது சிகர் இந்த எல் ப்ரைம் எப்படி கண்டுபிடிக்கணும்? இதில் நான் உங்களுக்கு ஹிண்ட்டு மட்டும் வச்சுட்டு இந்த சைடில் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த எல் ப்ரைமில் நீங்கள் கண்டுபிடிக்கிற அந்த வி வேல்யூவை 2Fல சப்ராக்ட் பண்ணணும். அப்படின்னா எல் ப்ரைம் சொல்லிடலாம். சரியா? இப்போ இந்த இப்போ நான் வந்து முதல்ல என்ன செய்கிறேன்னா வி கண்டுபிடிப்போம். மிரர் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? 1/v is equal to 1/f minus 1/u. இதுதான் மிரர் ஈக்குவேஷன். இன்னொரு ஃபார்ம் அது. இப்போ நமக்கு எஃப் தெரியும், யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த யூ பொசிஷன் எப்படி வருதுன்னா 2Fலேருந்து f மைனஸ் 3 கழிச்சா சொல்லிடலாம். அப்போது 2F மைனஸ் f/3ன்னு போங்க, 5f/3 இதுதான் உங்களுடைய யூ வேல்யூ. அப்போது 1/5f/3 போட்டுக்கிறோம். இப்போ அதுக்கு வி கண்டுபிடிக்கணும். இப்போ எல்சிஎம் எடுத்திருந்தீங்கன்னா 5f² வந்திருக்கும், இங்கே 5f மைனஸ் 3fன்னு வந்திருக்கும். அப்போ மொத்தத்தில் 2f/5f² ஒரு எஃப் கேன்சல் ஆயிடும். ரைட்டுங்களா? அப்போ இதை 1/vயை வியாக மாற்றினோம்னா தட் இஸ் 5f/2. ஓகேயா? இப்போ நான் வி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதை இங்கே கொண்டு வரேன். இப்போ எனக்கு இந்த பொசிஷன் 5f/2ன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ 5f/2லேருந்து 2fஐ சப்ராக்ட் பண்ணணுன்னு வைங்களேன், அதுதான் எல் ப்ரைம். அப்போ உங்களுக்கு 5f மைனஸ் 4fனா f/2, இதுதான் எல் ப்ரைம். நவ் ஃபைனல் ஆன்சருக்கு வந்துட்டோம். அப்போ m ஈக்குவல் டு எல் ப்ரைம் பை எல்லுன்னா எல் ப்ரைம் வந்து f/2, எல் வந்து f/3. அது கிவன் டேட்டா. அப்போ உங்களுக்கு 3/2ன்னு வரும். மேக்னிஃபிகேஷன் இஸ் 1.5. ஸோ ஃபைனலாக இந்த சம்மை சால்வ் பண்ணிட்டோம். ரைட்டுங்களா? அப்போ மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா இதில் எல் ப்ரைம் வேணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த டயக்ராமில் நல்லா பாருங்கள். இந்த யூக்கு வி கண்டுபிடிக்கணும், அதான் முதல் ஸ்டெப். அப்போ இந்த யூ எப்படி சொல்லலாம்? இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் 2f. 2fலேருந்து இந்த f/3யை சப்ராக்ட் பண்ணிட்டா யூ சொல்லிடலாம். அப்போ அதை நான் இந்த பக்கம் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன், தட் இஸ் 5f/3. இதை எடுத்து இந்த யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி எஃப்போடு நம்ம ரிலேட் பண்ணும்போது வி கிடச்சிருது. வி வந்து 5f/2. ரைட்டுங்களா? இப்போ வி கிடச்சாச்சுன்னா அழகாக எல் ப்ரைம் சொல்லிடுவேன். இந்த 5f/2லேருந்து 2fஐ சப்ராக்ட் பண்ணேன்னா தட் இஸ் எல் ப்ரைம். அதை இப்போ இதில் போட்டுடலாம். ரைட்? தேங்க்யூ வெரி மச்.